ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் சாரதாம்மா டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. குமரன் இல்லை அத்தைன்றாரு. நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்னு திட்டுறாங்க. இல்லை அத்தை, ஒரு 2 நாள் இந்த ஊரில் இருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் அடுத்தது ஒன்றா போயிடலாம், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாரு. அப்போ தான் அந்த சாரதாம்மா கோவமே தனியுது. சரின்னு ஒத்துக்குது. காவேரி சாவியை நான் எடுத்துமே கொடுத்துட்டு வரேம்மான்றா, வேணான்றா. குமரன் சொல்கிறாரு, இல்லை அத்தை, போயிட்டு வரட்டும், வந்துடுவான்ட்டு. கங்கா சொல்கிறா, 1 வருஷம் அவன் கூட வாழ்ந்தா இல்லைம்மான்ட்டு. இந்த 1 வருஷத்தில் அவள் கூட இருந்ததை மட்டும் நினச்சி பார்க்குறேன். இந்த குடும்பம் அவள் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு நினச்சி பார்க்கலாமே, கொஞ்சம் நினச்சி பாருங்க சாரதாம்மா. அடுத்ததான் நம்ம காவேரி சாவியை கொண்டு வந்து போகிறா. தாத்தா பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பாட்டி போயிட்டு மேலே, விஜயை நீ நினச்சபடியே காவேரி வந்துட்டாடான்னு அவ்வளோ ஒரு ஆசையோடும் அவரோட கண்களில் தெரியுது அந்த காதல். அவ்வளோ ஒரு காதலோடு ஓடியாடுறாரு. ஓடியாந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே 2 பேரும் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம காவேரி சொல்கிறா, இப்போ கூட நீங்கள் இங்கேயே இருன்னு சொன்னால் நான் இருந்துடுவேன்னு. இவ்வளோ நடந்த பிறகு ஏன் காவேரி எதுக்காக பேக்கிங் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல, அதை கேட்காம இது போல் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறா. விஜயம் என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா, நீ வந்துடுவேன்னு தெரியும் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு. ராகினி கொண்டு தான் முகத்தில் அவ்வளோ வயிற்று எரிச்சல். அடுத்துதான் நான் சாவி கொடுக்க வந்தேன்னு தான் சொல்கிறா. உடனே அவர் முகமே மாறி போகுது. எந்த இடத்துலையுமே பொண்ணுங்க ஒரு ஆழமான மனசு உள்ளவங்க தான். பையனுங்க தான் கொஞ்சம் வீக்கு. பாவம், அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாரு நம்ம விஜய். அடுத்ததாக இவ சாவி கொடுத்துட்டு போகும்போது மழை கடைஞ்சி விழ போகிறா. எல்லாம் ஓடி தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் தெரிய போகுது நம்ம காவேரி கன்சீவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த சாரதாம்மா மனசு மாதிரி விட்டு கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.